புரட்சி தலைவர் நாடோடி மன்னன்ல பேசும் டயலாக், நீங்கள் மாளிகையில் இருந்து மக்களை பார்க்கிறீர்கள், நான் மக்களோடு மக்களாக இருந்து மாளிகையில் இருக்கும் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறேன். மக்களாட்சி மலர வேண்டும், மக்களாட்சி மலர வேண்டும். ஆமாங்க, அந்த மக்களாட்சி மலர வேண்டும் என்றால் எங்க மக்கள் நாயகன், புரட்சி மக்கள் நாயகன் ராமராஜன் அண்ணன் அந்த கட்சியில இருந்து, அதாவது 30 ஆண்டு காலத்திற்கு முன்பே அதில் வேலை பார்த்து 234 தொகுதியும் சென்றடைந்தவருங்க. அவர் புகழையும் அடைந்தவருங்க. பணம் காசு பதவி எதுக்கும் ஆசைப்படாதவருங்க. அவரு நினைச்ச கொள்கையில உறுதியா இருந்ததாலதான் இன்றும், அதாவது நேற்று 7/9 கோவில்பட்டியில, ஸ்ரீவில்லிபுத்தூர்ல கோவில்பட்டியில அவருக்கு ஒரு ரசிகர் மன்றம் ஓபன் பண்ணி நற்பணி மன்றமா மாற்றி அதற்கு திறப்பு விழா வச்சு, அடே அப்பா 60 கிராம மக்களும் வந்து அவரை போற்றி புகழ்ந்து, ஒவ்வொரு தாய் குலங்களும் அவரை வாழ்த்தி வெற்றி திலகம் விட்டு, அவர் நடிச்ச படத்துல எல்லாம் கல்வெட்டுல எழுதி வச்சு, இன்னைக்கு 50வது படத்துக்கு ஒருத்தர் புக் பண்ணி இருக்கிறாரு. அந்த மாதிரி ஒரு நடிகன் வாழ்ந்தான் மக்களுக்காகவே வாழ்ந்தார். இப்பயும் அவர் மக்களுக்காக, அவரை நேசிக்கக்கூடிய ஒரு தொண்டர்களுக்காகவும் ரசிகர்களுக்காகவும் தான் இப்படி ஓடி போய் பார்த்தாரு. அவங்களும் சும்மா லேஸ்பட்டவங்க இல்லைங்க. 116 நாள் சாமானியன் படத்தை அவங்க ஊர்ல இருக்கிற அத்தனை பேருமே, 60 கிராம மக்களுமே, பெண்கள் எல்லாம் கொண்டாடுறாங்க. ஒரு மனிதனை நேசிக்க வேண்டும் என்றால் ஒரு பெண்ணிடம் போய் ஒரு மனிதனை பற்றி கேட்கணுமா, அவர் எப்படி வாழ்ந்தாருன்னு. அவர் வீட்டுக்கு நானும் என் பையனும் போயிருந்தேன். வாட்ச்மேன் வந்து சொன்னாரு, அவங்க வீட்டுக்கு எந்த லேடிஸுமே வரமாட்டாங்க, நீங்க அவர் உங்களை வர சொன்னாரா அப்படின்னு. இல்லைங்க, நீங்க என் பையன் தான், நீங்க போய் கேட்டுட்டு வந்து எங்களை விடுங்க அப்படின்னு சொன்னேன். அப்ப ஒரு தனி மனிதன் ஒழுக்கம் எப்படின்னு பாத்துக்கங்க. அதை நான் உணர்ந்த சாமானியன் படம் நான் ரிவ்யூ கொடுத்ததுக்கு எங்க அண்ணன் என்னை அனுப்பி வாமா வீட்டுக்கு அப்படின்னாரு. நானும் யாரையும் என் பையன் இல்லாம பார்க்க மாட்டேன். அப்ப அந்த வாட்ச்மேன் வந்து, அவர் வீட்டு வாட்ச்மேன் வந்து சொல்றாரு, அப்புறம் நீங்க போய் கேட்டுட்டு வந்து எங்களை விடுங்க ஏன்னு சொன்னோன்னே, நீ பேசுறதுல தெளிவு இருக்குமா, நீங்க போங்க அப்படின்னாங்க. அப்படி நான் உணர்ந்தேன். ஒரு பெண்ணிடம் தான் ஒரு ஆணின் மரியாதையை தெரியணும்னு சொல்லுவாங்க. அதான் எம்ஜிஆர் ஐயா சொல்லுவாரு, கண்டிப்பா சுயமரியாதை தான் நம்மளோட கௌரவம். ஆமா, அந்த மரியாதைக்கு, அதாவது கட்சிக்கு ஒரு பங்கம் ஏற்பட்டால் நிச்சயம் நான் வருவேன் என்பதை சொல்லாம சொல்லி ஒரே வார்த்தையில அப்படியே ஆஃப் பண்ணிட்டாருங்க.